ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜுங்க. அதாவது ஒரு பர்சன் மேல கண்டிப்பா ஒரு விதமான ஹேட் உங்களுக்கு இருக்கும். ஆனா கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சு பாருங்க. எப்பவுமே அந்த பர்சன் பண்ண விஷயம் தான் உங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும். பட் கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் மாத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் பண்ற பிடிக்காத விஷயத்தை தாண்டி பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ எப்பவுமே ஒருத்தர் மேல ஹேட் காட்டுறீங்கன்னா அவங்க பண்ற செயல்கள் மேலேயே மட்டும் உங்களோட ஹேட்டையும் கோபத்தையும் வைங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த பர்சன், அந்த மனிதரை வெறுத்துறாதீங்க. மெய்யழகன் அரவிந்த் சாமி அண்ட் கார்த்தி, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நடக்கிற ஒரு ரோட் ட்ரிப் கான்வர்சேஷன் என்ன வேணா சொல்லிக்கலாம். அதை பேஸ் பண்ண ஒரு படம் தான் இந்த மெய்யழகன். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு மண்வாசனை சார்ந்த கிராம கதைகள் உள்ள படங்கள்ல இதுவும் படம் பாக்குறதுக்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் சினிமோட்டோகிராஃபி ஃப்ரேம்ஸே ரொம்ப யதார்த்தமா இன்னசென்ட்டா நம்ம ஒரு தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு கான்வர்சேஷனை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஃப்ரேம்ஸ் இந்த படத்துல இருக்கு. படத்தோட ஃப்ரேம்ஸ் எந்த அளவுக்கு யதார்த்தமா இருக்குன்னு சொன்னோம், அந்த அளவுக்கு ஆன் பாயிண்ட்ல காமெடியும் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அதுவும் ரொம்பவே இப்பவும் ஒரு அத்தா மச்சான் பேசிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு யதார்த்தமா இருக்குங்க. நான் எல்லா ரிவ்யூ வீடியோலையும் சொல்ற மாதிரி சினிமேட்டிக் கிராண்டியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஃப்ரேம்குள்ளதான் இருக்கு. அது நிறைய படங்கள்ல பொருட்செலவு மூலியமா காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்துல நேச்சுரலா இந்த கிராண்ட்னஸ் காட்டணும் அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணாம இருக்கிற இடத்த எப்படி கிராண்டியரா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரேம்ஸை சூப்பரா செதுக்கி இருக்காங்க இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர். இதை தாண்டி பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா இந்த படத்துல மியூசிக்கல் நோட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர், சவுண்ட் டிசைன் ரொம்பவே கதையோட ஃப்ளோவை எந்த மாதிரி ஒரு கிராஃப் மேல ஏறி இறங்குதோ அதுக்கேற்ற எலிவேஷனை இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட் தந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே கோவிந்த் வசந்த் தன்னோட மியூசிக்கும் போட்டிருக்காரு. ரொம்ப ஆழமான மெட்டஃபர்ஸ் இந்த படத்துல கான்வர்சேஷன் மூலியமா சூப்பரா கன்வே ஆகுது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த படத்தோட டைலாக்ஸ் அண்ட் அதுக்கு ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து வந்த அந்த ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அரவிந்த் சாமி அண்ட் கார்த்தி முழுக்க முழுக்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் இன் டெப்தா சொல்லணும்னா அவங்க சொல்றது படம் பார்க்கும்போது நம்புற மாதிரி ஆடியன்ஸுக்கு ஜஸ்டிஃபைங்கா இருக்குங்க. நம்மளால ரியல் லைஃபோட ரிலேட் பண்ணிக்க முடியுது. ரியாலிட்டியோட ஒத்து போற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தங்கர கான்வர்சேஷன் வரும். அந்த சீன் மட்டுமே அதுல இருக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன் நல்லா இருக்கு. பட் அதை எடுத்துக்கிட்ட விதம் தான் வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் விஷுவலா வேற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கலாம். மற்றபடி பெரிய ஃபிளாஸ்னு இந்த படத்துல எதுவும் இல்ல. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ல வர ஒன் ஆஃப் த பிலிம் தான் இந்த படமும். கிராமத்து வாழ்க்கையின் யதார்த்தமும் அந்த கிராமத்து வாழ்க்கைய எப்படி ஆடியன்ஸ் கிட்ட யதார்த்தமா காட்டணும்னு நினைக்கிற டைரக்டரோட விஷனும் ரெண்டும் பக்காவா ஒத்து போய் நல்லாவே ஸ்கிரீன்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா நான் ஆணித்தனமா சொல்றேன், இந்த படம் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ஸ் கொஞ்சம் லூட்டி அடிக்கிற கேங்கா இருந்தா கண்டிப்பா இந்த படத்துல ஓட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த படத்தோட எசன்ஸ் கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட பார்க்கும்போது, நீங்க தனியா பார்க்கும்போது இந்த படத்தோட எசன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நிறைய பேருக்கு தங்களோட த்ரோபேக்ஸ் மெமரிஸையும் வளரும் நினைவுகளா இந்த படம் ஞாபகப்படுத்துங்க. இந்த மெய்யழகன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 80 மார்க்ஸ் தருவாங்க. மெய்யழகன் எ ப்ராப்பர் நியூ ஏஜ் வில்லேஜ் என்டர்டெய்னர். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.